நம்ம exercise 5.1 21 question பார்க்கலாம். So discuss the continuity of the following functions. Okay, so A, B, C மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏபிசி மூணு உங்களுக்கு கண்டினியூட்டியா இல்லையான்னு செக் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நார்மலாக நம்மளுக்கு இன்டர்வல் இல்லை அப்படின்னாவே நம்ம கண்டினியூட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி. ஓகே, ஸோ இது ஈக்குவலாக வந்தது அப்படின்னா கண்டினியூட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைட், இது ரைட் ஹேண்ட் சைட், இது ரெண்டும் ஈக்குவலாக வந்ததுன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி. இன்டர்வல் வந்தது அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் சொல்லுவோம். ஸோ இன்டர்வல் இல்லாத கண்டிஷனில் ஸோ இது ஈக்குவல் டு வந்ததுன்னா அது உங்களுக்கு கண்டினியூட்டி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு என்ன இருக்கு? ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நார்மல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் வச்சு நம்ம கண்டினியூட்டி கண்டுபிடிக்க முடியாது. இதில் முதல்ல நம்ம கன்வீனியன்ட்டுக்காக என்ன பண்ணுறோம், இந்த எஃப் ஆஃப் எக்ஸே நம்ம டோட்டலாக ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோன்றது கவனிங்க. ஸோ இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ரூட் 2, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ரூட் 2. ஏற்கனவே இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸா நான் ஜஸ்ட் ஒரு சேஞ்சஸ் பண்ணி வேற மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த கண்டினியூட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 2 இன்டூ 1 பை ரூட் 2. ஓகே, ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ரூட் 2 இது மாதிரி பிரிச்சுக்கிறேன். ஸோ ரூட் 2 பை ரூட் 2 அதான் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ரூட் 2. ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் ரூட் 2 தனியாக எழுதியிருக்கேன். ஸோ 1 பை ரூட் 2 இருக்கிறத தனியாக எழுதியிருக்கேன். ஸோ ரூட் 2 தனியாக எழுதியிருக்கேன், 1 பை ரூட் 2 தனியாக எழுதியிருக்கேன். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ரூட் 2 அதுதான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ரூட் 2 உங்களுக்கு என்னது இன்டூ சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ், சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த ரூட் 2 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த 1 பை ரூட் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணோம், கவனிங்க. ஸோ சைன் எக்ஸ் இன்டூ இந்த 1 பை ரூட் 2 உள்ள மல்டிப்ளை பண்றோம் ஃபர்ஸ்ட், பிளஸ் காஸ் எக்ஸ் அகெயின் இந்த 1 பை ரூட் 2 உள்ள மல்டிப்ளை பண்றேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இது மாதிரி வந்துருங்களா? ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 1 பை ரூட் 2 அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ சைன் எக்ஸ் இன்டூ இந்த 1 பை ரூட் 2 உள்ள மல்டிப்ளை பண்றேன், பிளஸ் காஸ் எக்ஸ் இன்டூ இந்த 1 பை ரூட் 2 உள்ள மல்டிப்ளை பண்றேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் கவனிங்க. ஸோ ரூட் 2 இன்டூ சைன் எக்ஸ் இன்டூ இந்த 1 பை ரூட் 2 இருக்கு. ஓகே, ஸோ 1 பை ரூட் 2ன்றது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் 45 டிகிரி தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ காஸ் 45 டிகிரி ஈக்குவல் டு 1 பை ரூட் 2. ஓகே, ஸோ 45ன்றது நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம், பை பை 4 சேஞ்ச் பண்ணலாம். பை பை 4னா 180 பை 4 ஈக்குவல் டு உங்களுக்கு 45. ஓகே, ஸோ அப்போ காஸ் 45ன்றது காஸ் 5 பை 4 தான் உங்களுக்கு 45 டிகிரி. அப்போ இந்த 1 பை ரூட் 2 நம்ம ட்ரிக்னமெண்ட் யூஸ் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா காஸ் 5 பை 4 அப்படின்னு சேஞ்ச் பண்ணலாங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பிளஸ் காஸ் எக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. அதே மாதிரி 1 பை ரூட் 2 இன்னும் 1 பை ரூட் 2 காஸ் 45 டிகிரியும் 1 பை ரூட் 2 தான், உங்களுக்கு சைன் 45 டிகிரியும் 1 பை ரூட் 2 தான். அப்போ இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இந்த 1 பை ரூட் 2 சைன் 5 பை 4 சேஞ்ச் பண்ணிக்கலாம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? சைன் எக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ காஸ் 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1 பை ரூட் 2. ஸோ 45 டிகிரின்னு எப்படி சேஞ்ச் பண்றேன், 180 பை 4. ஸோ பை பை 4 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். காஸ் எக்ஸ் அப்படியே வந்துருது. இந்த 1 பை ரூட் 2 எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா சைன் 45 டிகிரியும் 1 பை ரூட் 2 தான். ஸோ சைன் 5 பை 4னு மாத்திக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கவனிங்க. ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஃபார்முலேட்ல இருக்கு அப்படின்னா சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பினா உங்களுக்கு ஃபார்முலா என்னது, சைன் ஏ பிளஸ் பி. ஸோ சைன் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. ஓகே, ஸோ இதுதான் சைன் ஏ பிளஸ் பியோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு எப்படி இருக்கு, சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. இது எப்படி எழுதலாம், அப்போ நம்ம சைன் ஏ பிளஸ் பின்னு எழுதலாம். ஸோ சைன் a plus b. இங்க a ஓட வேல்யூ என்ன உங்களுக்கு x. so b ஓட வேல்யூ என்னது 5 by 4. ஓகேங்களா? சோ புரிஞ்சுதா? இப்போ இப்ப இருக்கிற f of x நான் எப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன், இப்போ இது மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் நமக்கு என்னது f of x.
ஸோ இந்த வேல்யூ தான் உங்களுக்கு என்னது எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த கண்டினியூட்டியோட கண்டிஷன் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? இப்போ இருந்த எஃப் ஆஃப் எக்ஸை நான் இது மாதிரி என் கன்வீனியன்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அப்புறம் நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ என்னது உங்களுக்கு √2 இன்டூ sin x plus 5/4 x plus 5/4. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி. இப்போ இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சியில் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், சின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ என்ன வந்து உங்களுக்கு √2 இன்டூ sin c plus 5/4 வந்துடும். ஸோ அப்போ எக்ஸ்டென்ஸ் டு சினா எக்ஸுக்கு பதில் சி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ √2 இன்டூ sin c plus 5/4. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது LHS லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது RHS, எதாவது எஃப் ஆஃப் சி கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் சினா ஜஸ்ட் இங்கே ஏற்கனவே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன மாற்றணும், டைரெக்டாகவே சி மாற்றணும். ஸோ அப்போ √2 இன்டூ sin c plus 5/4. ஓகே, ஸோ இது LHS உங்களுக்கு, இது RHS. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ √2 sin c plus 5/4, எஃப் ஆஃப் சியோட வேல்யூ √2 இன்டூ sin c plus 5/4. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்கு. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி. ஸோ ரெண்டுமே ஈக்குவல்ன்றதுனால அப்போ என்ன எழுதிடலாம், நம்ம இட் இஸ் கண்டினியூட்டின்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ கவனிங்க. ஓகே, therefore limit extends to c f of x left hand side equal to என்ன வந்துருச்சு உங்களுக்கு f of c. ஓகே, ஸோ இது ஈக்குவல் அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும், கண்டிப்பா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்னதான் கண்டினியூஸ். ஓகே, therefore f of x is continuous at all points. ஓகே, ஸோ கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது நமக்கு கண்டினியூஸ் அட் ஆல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் பி ரோமன் லெட்டர் கொடுத்துருக்காங்க, அது பாருங்க. ஸோ பி ரோமன் லெட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு sin x மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே சேம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஏல வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, பியில் வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம போட்ட அதே மாடல் தான், ஒரு சிம்பிள் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். மற்ற ஃபார்முலாலேருந்து எல்லா ஃபார்மேட்டுமே சேம் தான். கவனிங்க, பி கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு sin x மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகே, சேம் அதே மாதிரி தான். இது நம்ம கண்டினியூட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சின்னு ப்ரூவ் பண்ணும். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே சொன்னேன், இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்காக வேற மாதிரி சேஞ்ச் பண்ணும். ஸோ என்ன பண்ணும், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை √2. ஓகே, ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை √2னா, ஸோ முதல்ல மல்டிப்ளிகேஷன் இருக்க √2 ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன், நெக்ஸ்ட் டிவைடட் பை √2, ஸோ 1/√2 போட்டுறேன். ஓகே, ஸோ இதுக்காக நம்ம இது உள்ள மல்டிப்ளை பண்ணுறதுக்காக நான் இது மாதிரி பிரிச்சு எழுதுறேன். √2/√2 தான். ஸோ மல்டிப்ளை பண்ணுற √2வை இப்படி எழுதுறேன், டிவிஷன் பண்ணுற √2வை இன்டூ 1/√2 போட்டுறேன். ஓகே, ஸோ இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது sin x மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ √2 1/√2 அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ sin a, ஸோ sin x இன்டூ இந்த 1/√2 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸ் காஸ் எக்ஸ் இன்டூ இந்த 1/√2 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி வருது உங்களுக்கு. சேம் நெக்ஸ்ட் போன கொஸ்டின் பார்த்த மாதிரி தான். ஸோ sin x இந்த 1/√2 வரும், எப்படி எழுதலாம், cos 5/4 எழுதலாம். நம்ம பிஃபோர் கொஸ்டினில் பார்த்தோம் இதே கான்செப்ட் தான். ஸோ sin x இன்டூ cos 5/4 மைனஸ் cos x இன்டூ இந்த 1/√2 எப்படி எழுதணும், sin
5/4. Okay, so equal to root 2 into sin a cos b minus cos a sin b இருக்கு. ஸோ போன கொஸ்டின்ல பார்த்தது sin a cos b plus cos a sin b ன்றது, அதனால sin a plus b போட்டோம். ஸோ sin a minus b யோட ஃபார்முலா sin a minus b equal to sin a cos b minus cos a sin b. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இங்கே sin a cos b மைனஸ் cos a sin b இருக்கு. அப்போ sin a மைனஸ் b, a ஓட வேல்யூ என்ன உங்களுக்கு x மைனஸ் 5/4. ஓகே, ஸோ இப்போ இதுதான் நமக்கு என்னது f of x. இந்த f of x வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு c f of x equal to f of c கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு c f of x கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு c f of x கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு c f of x னா கீழே போட்டுற ஸ்பேஸ் இல்லை. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு c f of x என்றது என்னது, இதுதான் f of x. ஸோ root 2 into sin x minus 5/4. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்டென்ஸ் டு சி, எக்ஸுக்கு பேர் நம்ம இப்போ என்ன மாற்றணும் c. ஸோ root 2 into sin c minus 5/4. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி f of x. நெக்ஸ்ட் RHS வந்து f of c கண்டுபிடிக்கணும். ஸோ f of cன்றது இங்கே ஏற்கனவே f of x இருக்கு, இந்த எக்ஸுக்கு பதில் c சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ root 2 into sin c minus 5/4. ஓகே, ஸோ இது LHS லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி f of x, இது RHS f of c. ஸோ அப்போ ரெண்டுமே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி f of x equal to f of c. ஓகே, ஸோ ஈக்குவல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்னது கண்டினியூஸ். therefore f of x is continuous. f of x is continuous at all points. ஓகேப்பா, ஸோ இது பி கொஸ்டின். ஏ கொஸ்டின்ல உங்களுக்கு sin a plus b வரும். ஸோ பி கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா sin a minus b வரும். சி கொஸ்டின் பாருங்க நெக்ஸ்ட். சி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு f of x equal to sin x into cos x. ஓகே, சேம் நம்ம இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். என்ன பண்ணோம், அது மற்ற ஏ கொஸ்டினுக்கு பி கொஸ்டினுக்கும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ரூட் 2 போட்டோம். ஆனால் இதுக்கு என்ன பண்ணோம்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. ஓகே, ஸோ அப்போ f of x நமக்கு எப்படி மாறிடும்னா ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணுற 2 வந்து எப்படி எழுதிடுறேன், இன்டூ டிவைடட் பை 2 வந்து 1/2 போட்டுறேன். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் தேவையில்லை, இன்டூ 1/2. ஓகே, ஸோ என்ன இருக்கு உங்களுக்கு sin x cos x அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த 1/2 இப்போ அப்படியே வெளியே இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த 1/2 மட்டும் வெளியே இருக்கட்டும். இங்கே மல்டிப்ளை பண்ண 2 வந்து என்ன பண்ணும், இங்கே உள்ள போடும். ஸோ 2 into sin x cos x இப்படி வரும். உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன். sin 2a equal to 2 sin a cos a. ஸோ 10th ட்ரிக்னாமெட்ரியில் வருது 2 sin a cos a. ஓகே, ஸோ அப்போ இது எப்படி மாறிடும் உங்களுக்கு 1/2 into 2 sin x cos x வந்து sin 2x மாறிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு f of x. ஸோ f of x equal to 1/2 into sin 2x. இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், கண்டினியூஸ் கண்டிஷன் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், ஸோ லிமிட் x tends to c f of x equal to f of c. இது ப்ரூவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கண்டினியூஸ். ஓகே, ஸோ லிமிட் x tends to c f of x equal to, ஸோ லிமிட் x tends to c 1/2 into sin 2x. ஓகே, ஸோ 1/2 into இந்த எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், c சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ sin 2c வருது. ஸோ 1/2 into sin 2c. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம f of c கண்டுபிடிக்கிறோம்.
ஸோ எஃப் ஆஃப் சி கண்டுபிடிக்கும் போது ஸோ டைரெக்டாகவே இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸுக்கு பதிலாக சி மாத்திரம். ஸோ 1/2 இன்டூ sin 2c. ஓகே, ஸோ இது வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ், இது எஃப் ஆஃப் சி, ரெண்டுமே உங்களுக்கு எப்படி வருது, ஈக்குவலாக வருது. therefore லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி. therefore f of x is continuous at all points. Okay, thank you.